டே ஃபுல்லாக வந்து லைக் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து பிகாஸ் இந்த டே வந்து டே 2 ஆக்சுவலி நேற்றுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னிலேருந்து நான் கண்டினியூவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த டே 2ல் நிறைய விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் மார்னிங் நான் எந்திரிச்சு மெடிடேட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் புக் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், டூயிங் சம் ஒர்க் அவுட்ஸ், எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சுங்கிறத விட ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டேன். பட் இப்போ எகெயின் ஸ்டார்ட் பண்ணேன். அது ரொம்ப எனக்கு மார்னிங் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours maybe 2 hours வந்து சீரியஸாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா இந்த டேவை வந்து கடத்துறதுக்கும் சரி, இந்த டேயில் என்னென்ன லேர்ன் பண்ணலாங்கிறதுக்கும் நான் ப்ரிப்பேர் மென்டலி ஒரு சார்ஜ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதுபடி தான் நான் டெய்லி நடந்துருக்கேன். ஸோ எனக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த 75 days லைக் இப்போலேருந்து நேற்றுலேருந்து இந்த 75 days நான் வந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறதான் இங்கே விஷயமாகவே இருக்க போகுது. இந்த 75 daysமே நான் புதுசாக என்ன கற்றுக்க போகிறேன், ஒவ்வொரு நாள்லையும் என்னென்ன என்னால் ப்ரொடக்டிவாக பண்ண முடியும், ஒவ்வொரு நாளும் நான் பெட்டராக இருக்க என்னெல்லாம் என்னால் ட்ரை பண்ண முடியுங்கிறத நான் இந்த 75 days நான் vlog மாதிரியாவோ இல்லை வந்து லைக் சில ஷார்ட்ஸ் எப்பப்போ என்னால் வந்து ராவாக என்னால் பேச முடியும் அதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் இங்கே நிறைய பேர் வந்து என்ன மாதிரி தான் இங்கே இருப்பாங்க. சில விஷயம் வந்து லைஃப்பில் ட்ரை பண்ணணுன்ட்டு இருக்கோம். பட் ஏதோ ஒரு டைமில் வந்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். அது யோசிச்சுட்டெல்லாம் இருந்தால் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏதாவது ஒன்று இருக்கா, நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்கிடுங்க. ஏன்னா இப்போ ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா எப்பயுமே ரிஸ்க் எடுக்க முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ உன்னால் ரிஸ்க் எடுக்க முடியல அப்படின்னா டெய்லி ஒரு 2 hours உன்னால் எழுந்திரிச்சு ஒரு டேயில் உன்னால் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் எதுலேயுமே ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் வந்து நம்மளை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம யாருமே ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிறதுலையும் நான் எனக்கு தோணுது. ஏன்னா பிஃபோர் கோவிட் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் கோவிட் எல்லாமே ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மனுஷங்க மாறினது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் இங்கே மாற்றம் தான் மாறவே மாறாது. சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் பர்மனெண்ட்டுங்கிற மாதிரி எதுதோ மாதிரி இருக்கும். நாம மாறினா இனிமேல் மற்றவங்கள தாண்டி நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.